இதுக்கு முன்னாடி இவகிட்ட ஏச்சி பேச்சு வாங்கும் போதெல்லாம் யாரும் வீட்டுல இல்ல. என்ன வீட்டை விட்டு வெளியே அடிச்சு துரத்துனா அப்பவும் வீட்டுல யாரும் இல்ல. ஆனா இப்ப வீட்டுல சின்னமாவே சதீஷ் வர இருக்கான். என்ன பார்த்தாலே அவன் கொஞ்சம் கிண்டல் பண்ணதான் செய்வான். இருந்தாலும் இந்த நேரத்துல எங்க அக்கா கையால கையால இல்ல. இனி அவ வாரியில எடுத்து என்ன சாத்துவா வீட்டுக்குள்ள வந்தா. நான் வேற வீட்டுக்குள்ள வந்துட்டேனே. இப்ப வாரியில எடுத்து சாத்துனானா சின்னமாவே பார்த்தோம்னா அசிங்கமா போயிருமே, கேவலமா இருக்குமே. என்ன செய்ய எடி? என்ன? ஒண்ணு இல்ல, சும்மா. என்னது சும்மாவா? ஆமாக்கா, சும்மாதான். சும்மா சும்மானுக்கிட்டு என்னடி நடிப்பு நடிச்சுட்டு கிடக்க? என்னடி நடிப்பு நடிச்சுட்டு கிடக்க? இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது, இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு தாண்டி உன்னை வீட்டை விட்டு வெளியே துரத்துனே. ஆமாக்கா, நீ வீட்டை விட்டு என்ன வெளியே துரத்துனதா? வெளியே துரத்துறோம்லடி, அப்புறம் என்னத்துக்கிட்டு என் வீட்டு வாசல்ல காலடி எடுத்து வச்ச? அது வந்து சதீஷா. சதீஷா? ஆமாக்கா, சதீஷ் தாங்க என்ன வீட்டுக்குள்ள வாங்க சித்தின்னு கையை பிடிச்சி இழுத்து கூட்டிட்டு வந்தா. நானா வரலக்கா. உண்மையா சொல்லுதக்கா, சத்தியமா சொல்லுதக்கா, நானா வரலக்கா. நம்ம சதீஷ் தான் என்ன வீட்டுக்குள்ள வாங்க சித்தின்னு இழுத்துட்டு வந்தா. வீட்டுக்குள்ள வாங்க சித்தின்னு இழுத்துட்டு வந்தான்னு சொல்லுதியா? உன்னை என் வீட்டு பக்கம் எவடி நிக்க சொன்னா? வீட்டை விட்டு வெளியே துரத்துனா அப்புறம் என்னத்துக்கிட்டு என் வீட்டு வாசல்ல நின்னுட்டு இருந்த? வீட்டு வாசல்ல இவன் நின்னுகிட்டு இருந்தானா, என் மவன் இவளை வீட்டுக்குள்ள வாசித்தீன்னு கூட்டிட்டு வந்தானா. நடிப்பு, உலகமகா நடிப்பு. என்கிட்ட நடிச்சதெல்லாம் பத்தலேட்டி உனக்கு. என் மவன்கிட்ட இப்ப நடிச்சுக்கிட்டு இருக்கியா நீ நல்லவ மாதிரி? ஏக்கா, அப்படி எல்லாம் சொல்லாதக்கா, நான் நடிக்கவே இல்லக்கா. நம்ம வீட்டு வாசல்ல தான்க்கா கவலையோட நின்னுகிட்டு இருந்தேன். என்னது நம்ம வீடா? எடி, இது என் வீடு. நம்ம வீடாம்ல, நம்ம வீடு. உன் புருஷனை நீயும் சம்பாதிச்சு அப்படி கோட்டை மாதிரி கட்டி வச்சிருக்கேன்ல அந்த வீட்டை நம்ம வீடுன்னு சொல்லுதா பாரா. ஏக்கா, அக்காங்கிற உரிமையில தானக்கா நம்ம வீடுன்னு சொன்னேன். இங்க பாருடி, எனக்கும் உனக்கும் எந்த ஒட்டு உறவும் இல்லைன்னு தம்பி உன்னை வீட்டை விட்டு வெளியே அடிச்சு துரத்துனே. இனி அக்கா சொக்கான்னு சொல்லிக்கிட்டு இருந்த வாயிலேயே சூடு வச்சிருவான் பாத்துக்க. என்னது வாயிலேயே சூடு வச்சிருவாளா? யாத்தாடி, எங்க அக்கா செஞ்சாலும் செஞ்சு போடுவா. இந்த வாயை வச்சுதடா பேசி பேசியே பொழைச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம பொழப்புக்கு ஒல வச்சிருவா போலுக்க. என்னமாக்கா? ஏம்மா, சித்தி முழிக்கப்பட்ட மொழிய பத்தியா? இப்படியேதான் வாசல்ல நின்னு முழிச்சுக்கிட்டே இருந்தாங்க. திமிரு பிடிச்சவா என்ன நடிப்பு நடிச்சுக்கிட்டு இருக்கா? எங்க அக்கா பார்க்கப்பட்ட பார்வையும் சுபாவமும் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாத்திக்கிட்டே இருக்காளா? மவனை பார்த்து பேசும்போது மட்டும் நல்ல அமைதியா பேசுதா. ஆனா என்ன பார்த்து பேசும்போது மட்டும் கோவத்துல என்ன அப்படியே தெருவுல சவிட்டி தள்ளிடுற மாதிரிலாம் பார்த்துக்கிட்டு இருக்கா. என்னம்மா, நீயும் சித்திய பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கியா? எனக்கும் சித்திய பார்த்த உடனே சிரிப்பு தாப்பா வந்தது. திமிரு பிடிச்சவா. சித்தி அவங்க மாமியார் வீட்டு பக்கம் போய் பல வருஷம் ஆகுது. இப்ப போய் எப்படிமா அவங்க பிரச்சனையெல்லாம் இவங்க தீர்த்து வைப்பாங்க? இந்த சதீஷ் பையன் வேற திரும்ப வந்துட்டு எங்க அக்கா கிட்ட ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்துட்டு இருக்கானே. எங்க அக்கா பார்க்கப்பட்ட பார்வையிலேயே நான் எரிஞ்சு போயிருவேன் போலுக்க. கடவுளே, நீயே சொல்லுமா, சித்தி நம்ம வீட்லயே தானே இருக்காங்க. இப்ப என்னதுக்கு திடீர்னு அவங்க மாமியார் வீட்டுக்கு போகணும்? அங்க இருக்கப்பட்டவங்களையும் நிம்மதியா இருக்க விட கூடாதுல்ல, அதுக்கு தான். ஏமா, என்னமா சொல்லுதீங்க? அது ஒண்ணு இல்ல மக்கா. ஏமா, எனக்கு என்னவோ சித்திக்கு ஏதாவது பித்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கமா. இப்ப பாருங்க, நல்லா சிரிச்ச மாதிரி நிக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி பயந்த மாதிரி நின்னாங்கல்லம்மா. மக்கா, அது மக்காவாது சொக்காவாது வாயை மூடிக்கிட்டு நில்லடி. இத்தனை நாளா என்ன ஏமாத்துறது உனக்கு பத்தலையாட்டி? இப்ப என் மவனையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கியா? ஏக்கா, அது வந்து வாயை மூடிக்கிட்டு நில்லுன்னு சொன்ன பாத்துக்க. இனி வாயை திறந்த சித்திக்கு கொஞ்சம் வேப்பல மந்திரிச்சு விடுமா, அப்பதான் சரியாவாங்க. சரி மக்கா, நான் பாத்துக்கிட்டே. அம்மா, அண்ணனே எங்க? ஏமா, அண்ணன் அவங்க ஃப்ரெண்ட பார்க்க போயிருக்காமா. போன் பண்ணி வர சொல்லு மக்கா. சரிம்மா, சொல்லுதேன். அப்புறம் நம்ம பக்கத்து சூப்பர் மார்க்கெட்ல மளிகை சாமான்லாம் வாங்க சொல்லியிருந்தேன்லம்மா, போய் வாங்கிட்டு வந்துட்டுமா? நீ ஒண்ணு வாங்கிட்டு வரேன்டா மக்கா, போன் பண்ணி சொல்லிட்டேன்னா அவங்களே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. சரிம்மா. போமக்கா, பிளாஸ்க்ல காபி போட்டு வச்சிருக்கேன், போய் குடி. சரிம்மா. சித்தி, உங்களுக்கு ஒரு கப்பு காபி எடுத்துட்டு வரட்டுமா? சரி மக்கா, சூடா நல்லா ஸ்ட்ராங்கா போட்டு கொண்டா.
ஏக்கா சதீஷ் எவ்வளவு அக்கறையா கேட்காம பத்தியாக்கா நான் அப்படியே கொஞ்சமா சிரிச்சு பேசினாலும் எங்க அக்கா முகம் மட்டும் மாறவே மாட்டேங்குமா. நீ போமக்கா, உங்க சித்திகாரி சாயங்காலம் 6 மணிக்கு மேல எல்லாம் காப்பி எல்லாம் குடிக்க மாட்டா. என்னது சாயங்காலம் 6 மணிக்கு மேல நான் காப்பி குடிக்க மாட்டேனா? ராத்திரி நடு சாமத்துல சுட சுட காப்பி போட்டு கொண்டு கொடுத்தா கூட நான் குடிப்பேனே. சரிம்மா. இம்மா அந்த வேப்பலைய வச்சு சித்திய மட்டும் மந்திரிக்காம விட்டுறாத. அத நான் பாத்துக்கிட்டேன்க்கா, நீ போ. சரிம்மா. எங்க சித்தியோட ஒரே காமெடியா தான் இருக்கு. நிமிஷத்துக்கு நிமிஷம் இல்ல இல்ல ஒவ்வொரு செகண்டுக்கு செகண்ட் எப்படி முகத்தை மாத்துதாங்க. என்னடி அப்படியே நடிப்பு நடிச்சுக்கிட்டு அப்படியே திருன்னு முடிச்சுக்கிட்டு நிக்க? வெளிய போடி. நீ நிக்கப்பட்ட இடத்த பின்னாயில் விட்டு கழுவுனா தான் எங்க வீட்டுக்கே நிம்மதி கிடைக்கும். அப்படியெல்லாம் சொல்லாதக்கா. அக்கான்னு கூப்பிடாதன்னு உங்ககிட்ட எத்தனை நேரம் சொல்லடி? ஏக்கா நீ கூப்பிடாதன்னு சொன்னாலும் நீ எனக்கு அக்கா தானே? ஆமா, இந்த வியாக்கியானமான பேச்சுக்கு மட்டும் குறையே கிடையாது. வீட்டை விட்டு வெளியே போடி. இனி ஒரு செகண்ட் கூட என் வீட்டுக்குள்ள நிக்க கூடாது. மரியாதையா வெளியே போயிரு. இல்லன்னு வச்சிக்க செவுட்டு அடிச்சு பேத்து தெருவுல தள்ளிடுறோம் பாத்துக்க. ஏக்கா என்னடி உன் புருஷன் உன்கிட்ட சொல்லி அனுப்புனானா? உங்க அக்கா வீட்டு வாசல்ல போய் திருன்னு முழிச்சுக்கிட்டு நின்னு அப்படியே ஒரு 5-6 நடிப்பு போடு. உங்க அக்கா அப்படியே மனசு மாறி உன்னை மன்னிச்சு வீட்டுக்குள்ள ஏத்துக்கிடுவாவோ, நானும் அப்படியே வீட்டுக்குள்ள வந்துருதேன்னு. இத்தனை நாளா புருஷனும் பொண்டாட்டி எங்க வீட்டுல இருந்துகிட்டு வாசில காலம் கழிச்சதெல்லாம் பத்தலையோ? அவர்லாம் என்கிட்ட எதுவும் சொல்லி கொடுக்கலக்கா. ஆமா ஆமா, அவர் எதுவும் சொல்லி கொடுத்திருக்க மாட்டாரு. உனக்கு எதனா தன்னால ஐடியா தோணுமே. இன்னும் இவ வீட்டுக்குள்ள போய் இன்னும் எவ்வளவு பணத்தை ஆட்டையை போடலாம், சூப்பர் மார்க்கெட்ல இருந்து வாங்கின பொருள் எல்லாம் ஆட்டையை போட்டுட்டு டபுள் விலைக்கு விற்கலாம், பணத்தை தேத்தலாம்னு. என்னடி எக்கா சொக்காண்டு கிடக்க? வர கோபத்துக்கு என் மகன் வீட்டுல இருக்கானேன்னு பாக்கேன். அவன் மட்டும் இல்லன்னு வச்சுக்க, இந்நேரம் சாணியை கரைச்சி உன் தலையில ஊத்தி பழைய வாரியில வச்சு அடிச்சு வெளியே துரத்திருப்பி. ஏக்கா நீ எப்படி வேணாலும் என் மேல கோபப்படுக்கா. உனக்கு என் மேல அவ்வளவு உரிமை இருக்குக்கா. நான் வேண்டான்னு சொல்லல. ஆனா நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்லுறேன், அதை மட்டும் காது கொடுத்து கேளுக்கா. நீ சொல்லுற எல்லாத்தையும் கேட்கணும்னு எனக்கு அவசியமே இல்லடி. உனக்கு வீட்டுக்குள்ளே நிக்கப்படாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ இத்தனை நாளா எங்களை ஏமாத்துற வேலையெல்லாம் பாக்கன்னு என் மவனுக்கு எல்லாம் தெரியாதுடி. அவனுக்கிட்ட எல்லாம் உன்னை பத்தி சொல்லி கொடுக்க கூடாதுன்னு தான் நானும் அமைதியே இருக்கேன். ஆனா நீ என்னடான்னா வேணுக்கும்னே எனக்கு டென்ஷன் மேல டென்ஷனா ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்கடி. ஏக்கா நான் சொல்லதை மட்டும் கொஞ்சம் கேளுக்கா. நம்ம சொந்தக்காரவி எல்லாம் நிறைய பேரு நம்ம பெரியவனுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காவுக்கா. நேத்துக்கு சாயங்காலம் கூட நம்ம முனியாண்டி அண்ணா இருக்காமல, அவங்க மாமா இப்பதான் நம்ம கலெக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருக்கல, அந்த பிள்ளைய கூட நம்ம மவனுக்கு கெட்டிதாரேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாவக்கா. மரியாதையா இடத்த காலி பண்ணு. ஏக்கா நான் சொல்லதை மட்டும் கேளுக்கா. அந்த குந்தாடி வீட்டு பிள்ளைய நம்ம மவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன்னா உனக்கும் அத்தானுக்கும் நேரம் சரியில்லாம போயிருமாங்கா. நம்ம ஜோசியக்கார அண்ணாச்சி தான்க்கா சொன்னாரு. ஜோசியக்கார அண்ணாச்சி தானே? நீ என்னெல்லாம் சொல்லி இருப்பேன்னு எங்களுக்கும் தெரியுமிட்டி. ஏக்கா நான் பொய்யெல்லாம் சொல்லல, உண்மையெல்லாம் சொல்லுவேன். அந்த பிள்ளை மட்டும் நம்ம வீட்டுக்கு மருமகள் ஆயிடானா அத்தானுக்கு உயிர் ஊசலாடுமாங்கா. இப்படி குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணதுக்கு நீ வந்திருக்கிய? நீ எல்லாம் ஒரு மனுஷியாடி. உன்னதான் ஏற்கனவே என் வீட்டு வாசல்ல காலடி எடுத்து வைக்காதன்னு சொன்னேனே, நீ கேட்டியா? கூட பிறந்த அக்கா வீட்ல ஒரு நல்ல விசேஷம் நடக்க கூடாதுன்னு நீ நினைக்கிய? நீ எல்லாம் ஒரு மனுஷியாடி. உன்னையெல்லாம் ஏக்கா ஏக்கா ஐயோ கடவுளே, நாம ஒண்ணு நினைச்சிட்டு வந்தா இங்க வேற ஒண்ணு நடக்கு. எங்க அக்கா டென்ஷன் ஆகி சத்தம் போட்டு இப்படி மயங்கி கீழே விழுந்துட்டாளா? சதீஷே மக்கா சதீஷே. வீட்டு வாசல்ல பார்க்கும்போதே படுபயங்கரமான கோலம். இப்ப வீட்டுக்குள்ள வந்தா ஒரே பலகாரச்சோட வாசம். என்னாச்சு திடீர்னு மரகதக்காவுக்கு? என்ன காடு வாசம் அடிக்கி பலகாரஞ்சோட வாசம். அதிரசம். ஏத்தாடி அதிரசம் வாசம் ஆளை இழுக்குத. வாச்சின பண்ணு என்னவா இருக்கும்? திடீர்னு மரகதக்கா இப்படி நடு வீட்டுல உட்காந்துக்கிட்டு அதிரசம் சுட்டுக்கிட்டு இருக்காவோ. பொங்கல் இனி அடுத்த வருஷம், தீபாவளிக்கு இன்னும் 4 கிடக்கு. இப்பவுமே என்னதுக்கு இந்த இப்படி பலகாரம் எல்லாம் சுட்டுக்கிட்டு இருக்காவோ? சின்ன பண்ணு என்னன்னு தெரியலையே. நாம காணது கனவா இல்லன்னா நனவா? ஏ சின்ன பண்ணு, எத்தனை நேரம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், சேல கணக்க நின்னுக்கிட்டு இருக்கா? ஏக்கா சில கணக்க நிக்கலக்கா, யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்.
என்னது யோசிச்சுக்கிட்டு இருக்கியா? ஆமாக்கா, இப்ப தீபாவளி இல்ல, பொங்கல் இல்ல, மரகதக்கா இப்படி பலகாரம்லாம் சுட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்களேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்க்கா. இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு சின்ன பொண்ணு? ஏக்கா இல்லக்கா, இப்ப நம்ம தீபாவளின்னா தானே இப்படி நடு வீட்டுல உட்காந்து பலகாரம் எல்லாம் சுடுவிய. தீபாவளிக்கு இன்னும் 4 கிடக்கலக்கா. சின்ன பொண்ணு, அதிரசம் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா சுட்டு தின்ற வேண்டியதான். அதுக்கு என்ன தீபாவளி வரும்னு அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியுமா? ஏக்கா, அப்போ உங்களுக்கு அதிரசம் சாப்பிடணும்னு தோணி இருக்கு, அதனாலதான் இப்படி பாத்திரமா சுட்டு அடுக்கி வச்சிருக்கீங்களோ? சிரிப்பாதான் வருது சின்ன பொண்ணு. பின்ன என்னக்கா, நீங்க சொன்னதுக்கு நான் கரெக்டா தானே பதில் சொன்னேன். நீ கரெக்டா தான் சின்ன பொண்ணு சொன்ன. அதுக்கு ஒத்தையிலேயே இவ்வளவு பலகாரத்தையும் திங்க போறேன். நம்ம 5 எங்க அண்ணன் வீட்டுல இருந்து பொண்ணு பார்க்க வரவல்ல சின்ன பொண்ணு, அதுக்கு தான். 5 பொண்ணு பார்க்க வர்றாங்க தெரியும், அதுக்குனாக்கா இவ்வளவு பலகாரம் சுட்டுக்கிட்டு இருக்கிய? ஆமா சின்ன பொண்ணு, அதுதானே சொல்லிட்டு இருக்கேன். ஏக்கா உங்களுக்கு சிரிப்பா வருதுன்னு இல்ல, இப்ப எனக்கு தான்க்கா சிரிப்பா வருது. என்ன சின்ன பொண்ணு? ஆமாக்கா, பின்ன பொண்ணு பார்க்க வர்றாவோ, அதுக்குன்னு பச்சி சொச்சி வடை ஏதாவது சுட்டு வைக்க வேண்டியதான். அதுக்குன்னு இப்படி 2-3 நாளைக்கு முன்னாடியே உட்காந்துக்கிட்டு அதிரசமா சுடுவாவோ? சின்ன பொண்ணு, நீ சொல்லதெல்லாம் சரிதான். பொண்ணு பார்க்க வர அன்னைக்கு நம்ம பஜ்ஜி சொச்சி வடை எல்லாம் சுட்டுக்கிட வேண்டியதான். இன்னைக்கு அதிரசம் சுடுவோமேன்னு சுட்டுக்கிட்டு இருக்கேன் சின்ன பொண்ணு. ஏக்கா என்னக்கா அதிசயமா இருக்கு, பொண்ணு பார்க்க வர்ற அன்னைக்கு அதிரசம் கொடுக்கணும்னு இன்னைக்கே சுட்டுக்கிட்டு இருக்கேளா? ஆமா சின்ன பொண்ணு, எங்க அண்ணன் மக்கமாரு 2 பேருக்குமே அதிரசம்னா நல்லா பிடிக்கும் பத்துக்க. சின்ன பிள்ளைல தீபாவளி விசேஷம்னு நம்ம வீட்டுக்குலாம் வருவாங்கல்ல, அப்போ இத்த எனக்கு அதிரசம் தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி 2 பேரும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க பத்துக்க. அதான் எப்படியும் 2 பேரும் வருவாங்கல்ல, பிள்ளைகளுக்கு பிடிக்குமேனு தான் சுட்டுக்கிட்டு இருக்கேன் பத்துக்க. ஏக்கா, அண்ணன் பிள்ளைகள் மேல என்ன ஒரு பாசம். ஆமா சின்ன பொண்ணு, இருக்காதா பின்ன. ஏக்கா, அப்ப சின்ன பிள்ளைல உங்க அண்ணன் மைனி பிள்ளைகள் எல்லாரும் உங்க வீட்டுக்கு விசேஷத்துக்குலாம் வருவா பத்தியலா? ஆமா சின்ன பொண்ணு, அதான் சொன்னோம்ல, கல்யாணம் முடிஞ்ச புதுசுல பிள்ளைகள் பிறந்த புதுசுல பிள்ளைகள் கொஞ்சம் வளர்றது வரைக்கும்ல எங்க அண்ணன் மைனி எல்லாம் எங்ககிட்ட நல்லா தான் பேசிட்டு இருந்தாவோ. இப்ப தீபாவளி வச்சுக்க, ஏன்னா காலையிலேயே எங்க வீட்டுல பலகாரம் எல்லாம் சுட்டு வச்சிருவோம் பத்துக்க. எங்க மைனி எல்லாரும் மத்தியானம் சாப்பிட வருவோ, அப்புறம் ராத்திரி பட்டாசு கொளுத்துதெல்லாம் எங்க வீட்டுல வச்சுதான் கொளுத்துவோ பத்துக்க. எங்க வீட்டு பிள்ளைகளே தங்கரணி மாவா, அப்புறம் எங்க அண்ணன் வீட்டு பிள்ளைகள் எல்லாரும் ஒன்னா நின்றுதான் தீபாவளிக்கு பட்டாசு எல்லாம் கொளுத்துவோ பத்துக்க. பாக்கிறதுக்கே என்ன சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? ஏக்கா, அப்ப அதுக்கப்புறம் தான் உங்களுக்கும் உங்க அண்ணன் வீட்டுல எல்லாம் பிரச்சனை வந்திருக்கு பத்தியலா? ஆமா சின்ன பொண்ணு, என்ன செய்ய, எல்லாம் கால நேரம் தான் காரணம். நமக்கு சொல் புத்தி இல்லாட்டாலும் கொஞ்சம் சுயபுத்தியாவது இருக்கணும். சுயபுத்தி இல்லைன்னா இப்படி குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரதான் செய்யும். என்னக்கா இப்படி சொல்லிட்டிய? ஆமா சின்ன பொண்ணு, குடும்பம்னு இருந்தா சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் வரதான் செய்யும். அதை அப்படியே ஊதி பெருசாக்கி பெரிய பிரச்சனையாயிட்டு. எல்லாத்துக்கும் காரணம் எங்க மைனிகாரிக்கு தங்கச்சி தான். முதல்ல எங்க மைனி எங்க தங்கச்சிக்கிட்டையும் என்கிட்டையும் நல்லபடியா தான் பேசி எடுத்து இருந்தா பத்துக்க. நல்லபடியா பேசி எடுத்து இருந்தத தங்கச்சிக்காரிக்கு பாக்கிறதுக்கு பொறுக்கல சின்ன பொண்ணு. அந்த அக்கா கிட்ட அப்படி இப்படின்னு எங்களை பத்தி 1-2 போட்டு கொடுத்து அப்படியே பிரச்சனையை உண்டு பண்ணிட்டா பத்துக்க. அதான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல சின்ன பொண்ணு, நம்ம 5 பெரிய பிள்ளை ஆனதுக்கு அப்புறமா ஃபங்க்ஷன் வச்சோம், அதுல ஒரு சில பிரச்சனை வந்ததுன்னு. ஆமாக்கா, அதான் சொல்லி நீங்க ஏற்கனவே வருத்தப்பட்டியல. சரி விடுங்கக்கா, வருத்தப்பட்டது எல்லாம் சரியா போச்சு. இப்பதான் எல்லா பிரச்சனையும் சரியாகி குடும்பமே ஒண்ணு சேர்ந்துட்டேல. ஆமா சின்ன பொண்ணு, எப்படியோ எல்லா பிரச்சனையும் சரியாகி இப்ப நானும் எங்க அண்ணனும் சம்பந்தக்காரங்களாக போறோம். அதை நினைச்சுதான் சின்ன பொண்ணு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப சரிதான்க்கா, பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷனுக்கு பலகாரம் இப்பவுமே ரெடி, அப்படிதானே? ஆமா, எங்க அண்ணனுக்கு மைனிக்கு மருமக்க மாரலுக்குலாம் அதிரசம் ரொம்ப பிடிக்கும்ல, அதான் அவங்களுக்காக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏக்கா, அதிரசம் பாக்கிறதுக்கே என்ன அழகோல இருக்கு தெரியுமா? எடுத்து சாப்பிட்டு பாரு சின்ன பொண்ணு. அதிரசம்னா அதிரசம், இதுதான்க்கா அதிரசம். என்ன மனம், என்ன ருசி. ஏக்கா, செம்ம சூப்பரா இருக்குக்கா. அந்த கருப்பட்டி பாகு காய்ச்சி ஊத்திருக்கிய பாருங்க, அந்த சுக்கு வாசமும் அடடடடா. அதிரசம்னா இதுதான் அதிரசம். ஏக்கா, இந்த கை பக்குவத்தை மட்டும் எனக்கு கொஞ்சம் சொல்லித்தாங்கக்கா. இந்த வருஷம் தீபாவளிக்கு எங்க வீட்டுல நான் தான் பலகாரம் சுடுவேன்னு எங்க அத்தைகிட்ட சொல்லி வச்சிருக்கேங்க்கா. நீங்க சொல்லி தரத வச்சு நான் பலகாரம் செஞ்சு இந்த வருஷம் தீபாவளிக்கு எங்க மாமியாரையும் எங்க மாப்பிள்ளையும் நான் அசத்த போறேன்க்கா. அதுக்கு என்ன சின்ன பொண்ணு, சொல்லி தந்துட்டா போச்சு. பொண்ணு பார்க்க வர ஃபங்க்ஷன் வேற நெருங்கிக்கிட்டு இருக்கு, இங்க வர பலகாரமும் ரெடி ஆகிட்டு இருக்கு. பொண்ணுக்கு சித்தியும் வந்தாச்சு. தங்கராணி, தங்கராணி அக்கா வந்தாச்சு. அப்ப இனி பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் எல்லாம் நல்லா களை கட்ட போது போங்க. ஆமா பின்ன. பூமாரி மக்கா, நம்ம கட்டப்பையில மருதாணி கொண்டு வந்திருந்தேன், அதை எடுத்து 5 அக்கா கையில கொடுமக்கா. சரிம்மா. நான் வந்து மருதாணி அழகா வச்சு விடுதேன்னு சொல்லியேன்னா. சரிம்மா. நீ தங்கராணி பூமாரியுமா கூட்டிட்டு வந்திருக்கா? ஆமாக்கா, பின்ன நான் பிள்ளைய கூட்டிட்டு வரேன்னு தானே சொல்லியிருந்தேன். அதுக்கு கேட்கல தங்கராணி, நீ பள்ளியோட முடிஞ்சு சாயங்காலம் தானே வருவேன்னு சொன்னா. இப்படி காலையிலே வந்திருக்கியா? ஆனா பிள்ளை பள்ளியோடத்துக்கு போயிருப்பாடா, அதான் கேட்ட பத்துக்க. ஆட நீ வேறக்கா, நாம ஒண்ணு நினைக்கும் அது ஒண்ணா நடக்கு, என்ன செய்ய. ஏன் என்னாச்சு? என்னக்கா, உங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? ஆமா சின்ன பொண்ணு, வீட்டுக்கு வீடு வாசப்படி. எங்க வீட்லயும் காலையிலேயே பிரச்சனை தான். என்ன தங்கராணி, என்ன பிரச்சனையா?
ஆனா அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா, பெரிய பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்ல, எல்லாம் வழக்கம் போலதான். நமக்கு எதிரா ஏதாவது ஒண்ணு சதி பண்ணா கடைசியில அது நமக்கே நன்மையா முடிஞ்சு போயிருதுக்கா. என்ன சொல்லுதீங்கக்கா? பிரச்சனைன்னு சொல்லுதிய, இப்ப என்னடான்னா நமக்கு சாதகமா முடிஞ்சு போச்சுன்னு சொல்லுதிய. ஆமா சின்ன பண்ணி, நாங்க சாயங்காலம் வரேன்னு சொன்னோம்ல, அந்தால எங்க மாமியார் அப்படி இப்படி ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருந்தாவ. அந்த நேரமா பார்த்து எங்க மாமனாரு, நீ எனக்கு பக்கம் சாயங்காலம் கிளம்புத, பிள்ளைக்கு இன்னைக்கு லீவு போட்டுட்டு நீ காலையிலேயே உங்க அக்கா வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்லிட்டா பாத்துக்க. நானும் இதான் சாக்குன்னு சொல்லிக்கிட்டு நானும் காலையிலேயே கிளம்பி வந்துட்டேன். நான் கிளம்பி வரும்போது எங்க மாமியாருக்கு மூஞ்ச பாக்கணுமே, அப்படியே 1 கிலோ இஞ்சிய ஒன்னா தின்ன மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு இருந்தாவோ. நீங்க எப்படி முடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு டாட்டா கட்டிட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். ஒன்னு சொல்லுதங்கா, எந்த ஒரு பிரச்சனையானாலும் நம்ம அதை போட்டு மனசுல போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காம அது போக்குல விட்டுறணும், பிரச்சனையும் தன்னாலேயே முடிஞ்சு போயிருங்கா. நான் இத்தனை நாளா உன்கிட்ட சொன்னது உனக்கு இன்னைக்குதான் புரிஞ்சுதாக்கும். ஆமாக்கா, எல்லாத்தையும் லேசில புரிஞ்சுக்கிட முடியுமா? அடிபட்டு மிதிபட்டு அனுபவப்பட்டு தானே புரிஞ்சுக்கிட முடியும். அதுவும் சரிதான். ஏக்கா, நம்ம அஞ்சுக்கு மேக்கப் பண்ணதுக்கு யார்கிட்டயே சொல்லிருக்கியா? ஏக்கா யாருக்கிட்ட சொல்லணும்க்கா? அதான் நம்ம எல்லாரும் இருக்கோம்ல. ஆனா அதுக்கு இல்ல சின்ன பொண்ணு, இப்ப எல்லாரும் ஒரு மேக்கப் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காவோ, பொண்ணு பாக்கிறதுக்கு நிச்சாம்பளத்துக்கு அதுக்கு இதுக்குன்னு, அதுக்குதான் கேட்ட பாத்துக்க. ஏக்கா நீங்க வேற, நம்ம பிள்ளைகளே இப்ப சூப்பரா மேக்கப் பண்ணிடுதுங்க. ஆமா தங்கராணி, நீ சொன்ன மாதிரி நானும் யார்கிட்டயே சொல்லலாம்னு தான் சொன்ன பாத்துக்க. நம்ம ஐசு என்கிட்ட என்ன சத்தம் போட்ட தெரியுமா? எம்மா எங்களை பார்த்தாலும் உனக்கு மனசே தெரியலையா, நாங்களே அளவோட மேக்கப் பண்ணிக்கிடுவோம், நீ பேசாம இருந்தாலே போதும்னு சொல்லிட்டா பாத்துக்க. அதுவும் சரிதான், எனக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மேக்கப் பண்ண தெரியும் பாத்துக்க. அப்படியே தங்கராணி? ஆமாக்கா, எனக்கு மீனா தான் சொல்லி கொடுத்தா பாத்துக்க. அட பரவாயில்லையேக்கா, ஒரே வீட்டுல இருந்தும் குழந்தை பொண்டாட்டி மச்சான் பொண்டாட்டின்னு சண்டை போடாம நல்ல ஒத்துமையா இருக்கேல. சின்ன பொண்ணு, அதுக்கும் நம்ம மனசுதான் காரணம் பாத்துக்க. குடும்பம் ஒத்துமையா இருக்கணும்னா வீட்டுல இருக்கப்பட்ட பொம்பளைகள் ஒத்துமையா இருந்தாலே குடும்பம் ஒத்துமையா இருக்கும். அது என்னவோ சரிதான்க்கா. எனக்கும் ஒரு குழந்தை பொண்டாட்டி மச்சான் பொண்டாட்டின்னு இல்லையான்னு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. என்ன செய்ய? அதையெல்லாம் தீக்கதான் ஒரு சம்மந்திகாரி இருக்காளே. அட போங்கக்கா, நீங்க வேற. நானே ஒத்துமையா இருக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க என்னடான்னா வீட்டை 2ஆ பிரிக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கிய. ஆமா, என்ன மேனக வந்த பக்கமே ஆள காணல. அவளாக்கா, அவளுக்கு அங்க மாமியார் கூட சண்டை போட்டு போர் அடிச்சதுன்னா அங்க நேரம் அங்க வீட்டுக்கு தான் கிளம்பி வருவா. மேனக சரியான ஆள் தான், உனக்கும் நல்ல சரியான சம்மந்திகாரி தான் கிடைச்சிருக்கா. என்னக்கா செய்ய, எல்லாம் கொடுத்து வைப்பு. தங்கராணி போன் அடிக்க, இங்க மைனி தான் போன் பண்ணுதாவோ. நாளைக்கு பொண்ணு பார்க்க வரவல்ல, அத பத்தி ஏதாவது சொல்லதுக்கு தாங்க இருக்கும். சரி, எடுத்து பேசு. ஹலோ மைனி, சதீஷ் நீயா மக்கா? அப்படியா? சரி மக்கா, நான் இப்பவே வரோம். சரி மக்கா. என்ன தங்கராணி, மைனி என்ன சொன்னாவோ? இங்க மைனி இல்லக்கா, சதீஷ் தான் போன் பண்ணா. சதீஷா? ஆமாக்கா, அதிரசம் எல்லாம் அப்புறம் சுட்டுக்கலாம், முதல்ல எந்திரிச்சு வாக்கா. என்ன தங்கராணி, என்ன விஷயம்னு சொல்லு. அதான் வான்னு சொல்லுதம்லக்கா. ஏங்க என்ன விஷயம்னு சொல்லுங்கக்கா. சட்டுப்பட்டுன்னு மீதி இருக்கப்பட்ட மாவையும் அந்த அக்கா சுற்றுவாவல்ல. சின்ன பொண்ணு என்ன சொல்ல சின்ன பொண்ணு, ஏக்கா முதல்ல சீக்கிரமா கிளம்பி வாக்கா, ஆஸ்பத்திரிக்கு போகணும். ஆஸ்பத்திரிக்கா? ஆமாக்கா, உங்ககிட்ட இப்ப விளக்கமா சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்ல, வாக்கா போவோம். என்னன்னு தெரியலையே சின்ன பொண்ணு, திடீர்னு ஆஸ்பத்திரிக்கு வான்னு சொல்லுதா? ஏக்கா ஒன்னும் பதட்டப்படாதீங்க, ஒரு பிரச்சனையும் இருக்காது, வாங்க போய் பாப்போம் என்னன்னு. என்னன்னு கேட்டாலும் ஒன்னும் பதிலையும் சொல்ல மாட்டேக்கா. சரி போவோம். எதே இந்த அதிரசத்தையும் மாவையும் எடுத்து உள்ள வச்சிருங்கதே. சரி மர்மோளே. ஐயோ கடவுளே, என்னன்னு தெரியலையா? இப்படி அதிரசத்தை சுட்டுக்கிட்டு இருக்கும்போதே பாதியிலேயே போட்டுட்டு எங்க போறாவோ?